அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் ஒரு பெரிய தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒரு மாதம் முழுவதும் தொடர் உரை நிகழ்த்தி வருகிறோம். இதில் இந்த உரைகளில் கடந்த காலத்தில் ஆற்றப்பட்ட சில முக்கிய உரைகளை உங்களுக்கு நினைவு கொண்டு வந்துவிட்டு இன்றைய தலைப்பிற்கு நம்ம செல்லலாம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த தலைப்புகளில் உள்ள உரைகளை நீங்கள் தேடி எடுத்து பயன்பெறுவதற்காகத்தான் இதை சொல்கிறோம். சென்ற ஆண்டு ஜக்காத் குறித்து ஒரு தொடர் உரை நிகழ்த்தினோம். அதில் ஜக்காத் குறித்த முழுமையான விளக்கங்களை நம்ம செய்திருந்தோம். அதற்கு முந்தைய வருடம் 10 நபித்தோழர்களுடைய சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் வரலாறை சொன்னோம். அது ரமலானை கடந்தும் சில வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை நேரலை மூலமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு என்ற பெயரில் நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு என்ற தலைப்பிலேயே ஒரு ஆண்டு தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய ஆன்லைன் பிஜேயில் இணையதளங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது, நீங்கள் தேடி எடுத்து பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி நபிமார்களுடைய வரலாறு பேர்லையும் நிறைய பொய்கள் இருக்கிறது. அப்போ நபிமார்கள் வரலாறில் சரியான வரலாறு என்ன, பொய்யான வரலாறு என்ன என்பதை விளக்கும் விதமாக நபிமார்கள் வரலாறு என்கிற தலைப்பிலையும் ஒரு தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். அது ரமலானுக்கு பிறகும் அது இழுத்து கிட்டத்தட்ட ஒரு 60 பாகங்கள் அளவுக்கு அந்த உரைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி சின்ன சின்ன சூறாக்களை எடுத்துக்கொண்டு ரமலான் மாதம் முழுவதும் சின்ன சின்ன சூறாக்களை ஓதுகிறோம். அதனுடைய அர்த்தமும் விளக்கமும் தெரிந்து ஓதினால் பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக சின்ன சின்ன சூறாக்களுடைய விளக்கங்களை ஒரு ரமலானில் நம்ம எடுத்திருந்தோம். அதே மாதிரி அல்ஹம்து சூறாவுடைய விளக்கத்தை ஒரு ரமலான் மாதம் நடத்தி அது முழுமை பெறாமல் மேலும் சில வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடத்தி அது ஒரு 56 நாட்கள் நடத்தப்பட்ட உரை இருக்கிறது. அதை அல்ஹம்து சூறாவுக்கு மாத்திரம் 56 மணி நேரங்கள் விளக்க உரை இருக்கிறது. அதுவும் நம்ம ஆன்லைன் பேஜில் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக மனித குலத்துக்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள், நம்ம இஸ்லாத்தினால் மனித குலத்துக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது என்கிற விஷயத்தை முஸ்லீம் அல்லாத மக்களும் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் இந்த தலைப்பிலையும் ஒரு ரமலானில் தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். அதே மாதிரி மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் ஒரு மனிதன் மரணித்த பிறகு என்னென்னலாம் நடக்கிறது, சொர்க்க நரகம் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் தொகுத்து மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் ஒரு ரமலானில் தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப மனக்கவலையில் மக்கள் ஆழ்ந்துடுறாங்க. மனக்கவலையின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மாயம் மந்திரம் அந்த மாதிரி எல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, ஈமானை இழந்து விடுகிற காட்சியை பார்த்துவிட்டு மனக்கவலையை போக்குற மகத்தான கொள்கை என்கிற தலைப்பில் எந்த மாதிரி மனக்கவலை வந்தாலும் அதை இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே நின்று நம்ம போக்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் முழுவதும் தொடர் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். மனக்கவலை போக மனக்குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்படும். மனசில் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செஞ்சதை செய்யலைன்னு நினைக்கிறது, செய்யாத செஞ்சதாக நினைக்கிறது, ஒழு செஞ்சுட்டு ஒழு செய்யலைன்னு நினைக்கிறது, சுத்தமான பிறகு சுத்தமாகலைன்னு நினைக்கிறது, அல்லாஹ் பற்றி பலவிதமான குழப்பங்கள் வர்றது. இப்படி மனக்குழப்பங்கள் நிறைய பேருக்கு வருகிறது. இந்த குழப்பங்கள்லேருந்து எப்படி விடுபடுவது, இஸ்லாமிய அடிப்படையில் இருந்து எப்படி விடுபடுவது என்பதற்காக வேண்டி அந்த தலைப்பில் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் மனக்கவலை மனக்குழப்பத்திற்கு மகத்தான தீர்வு என்ற அந்த ஒரு தலைப்பிலையும் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி பொருளியல், இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும், பொருளாதாரத்தை நம்ம விரும்பலாமா, சேமிக்கலாமா, பொருளாதாரத்தை எப்படி சேமிப்பது, எப்படி செலவு செய்வது, அதில் அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் உள்ளடக்கி நவீன காலத்தில் உள்ள பொருளாதார பிரச்சனைகள், இப்போ கிரெடிட் கார்டு இந்த மாதிரி நவீன விஷயங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா, இதுகளையெல்லாம் உள்ளடக்கிற விதத்தில் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற தலைப்பில் ஒரு தனி உரையாக ஒரு மாதம் முழுவதும் நடத்தியிருக்கிறோம். இந்த உரை ஒரு நூலாகவும் வந்திருக்கிறது. இஸ்லாமிய பொருளாதாரம் என்கிறத புத்தக வடிவிலையும் அந்த உரையை கொண்டு வந்திருக்கிறோம்.
அதே மாதிரி திருக்குர்ஆனுடைய சில வசனங்களை தப்பாக வழங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வசனங்களை தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்கள், ஒரு வசனம் அந்த கருத்தை தப்பாக வழங்கியிருப்பாங்க. அந்த தவறான விளக்கம் எப்படி சரியாக வழங்கி கொள்வது என்பதற்காக கூட அது ஒரு ரமலான் மாதம் முழுவதும் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி குடும்பவியல் என்கிற ஒரு தலைப்பில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல்னு சொன்னால் கல்யாணம் பண்ணுறதுல இருந்து விவாகரத்தில் இருந்து விவாகரத்துக்கு பிந்தி உள்ள பிரச்சனையில் இருந்து கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுவது என்பதில் இருந்து குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து எப்படி தீர்த்து கொள்வது என்பதற்காக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் உரை நிகழ்த்தியிருக்கிறோம். குடும்ப பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் அந்த 30 மணி நேர உரையை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு முழு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி இஸ்லாம் வழங்கிய மனித உரிமைகள், நம்ம மனிதர்கள் ஒருத்தர் அடுத்தவருடைய உரிமையை மீறி கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவியுடைய உரிமையை மீறுறாங்க, பெற்றோர் மீறுகிறார்கள், நண்பர்கள் உரிமையை மீறுகிறார்கள், மற்ற மக்களுடைய உரிமைகள்லாம் மீறுகிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கிற அந்த உரிமையை நம்ம பேணி பாதுகாக்கணும். மனிதர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது, மனித உரிமையை மீறினால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் மறுமையில் ஏற்படும் என்பதையெல்லாம் விளக்கி இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்கிற தலைப்பில் கூட ஒரு ரமலான் முழுவதும் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வழிகட்ட கூட்டம் 72 கூட்டம் இருப்பதாக இந்த செய்தியை பரவலாக எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க. அந்த 72 கூட்டம்டா என்ன, எப்போ அந்த கூட்டங்கள் தோன்றினார்கள், ஒவ்வொரு கூட்டத்தினுடைய கொள்கை என்ன கொள்கையாக இருந்தது, அதில் எது சரியான கொள்கை என்பதை விளக்கும் விதமாக அந்த 72 கூட்டத்தினர் யார் என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் உங்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஈமானின் கிளைகள் என்று சொல்லி, ஈமான்னா ஒரு 6 விஷயத்தை நம்ம நம்பணும். அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்கள் நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், இறுதி நாளை நம்பணும், விதியை நம்பணும் என்று அந்த 6 விஷயங்களை நம்ப வேண்டும் என்று இஸ்லாமிய அடிப்படை. அந்த ஈமானுடைய கிளைன்னு இதுக்கு தான் பேர். இதை எப்படி நம்புறது, அல்லாஹ்வை நம்புறதுனா என்னென்ன மாதிரியெல்லாம் நம்பணும், மலக்குமார்களை பற்றி எப்படியெல்லாம் நம்ம நம்பணும் என்கிற மாதிரியான விஷயத்தை வைத்து ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் ஒரு ரமலானில் உரை நிகழ்த்தினோம். அந்த உரையில் 22 பாகங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. சில பாகங்கள் மிஸ் ஆகிவிட்டது இல்லை, ஆனால் அது 30 மணி நேரம் உள்ள உரை. அதில் மாத்திரம் ஒரு 8 மணி நேரம் உரை உங்களுக்கு கிடைக்காது. நம்மளும் தேடி பார்த்தோம், எப்படியும் மிஸ் ஆகிருக்கிறது. அது ஒரு உரை இருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள், நிறைய கட்டுக்கதைகளை இஸ்லாத்தின் பெயரில் முஸ்லீம்கள் பயானிங்கிற பேரில் பொய்களையும் புழுகு மூட்டைகளையும் இஸ்லாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நபியின் பேரில் கட்டுக்கதை, சஹாபாக்கள் பேரில் கட்டுக்கதை, நபிமார்கள் பேரில் கட்டுக்கதை, சில இடங்கள் பேரில் மக்கா மதீனான்னு சொல்லி சில இடங்கள் பேரில் கட்டுக்கதை, கபூர்கள் பேரில் கட்டுக்கதை, இப்படி பலவிதமான கட்டுக்கதைகள் இருக்கிறது என்று அது எப்படி கட்டுக்கதையாக இருக்கிறது என்பதை தக்க ஆதாரத்தோடு விளக்கும் விதமாக இஸ்லாத்தின் பார்வையில் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரமலானில் உங்களுக்கு உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஷிர்கை தௌஹீதுக்கு எதிரான வாதங்கள் வைக்கக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்தி கொண்டு பல வாதங்களை முன்வைக்கிறார்கள். அந்த வாதங்கள் எல்லாம் உண்மையில் சரியான வாதமாக இருக்காது, ஆனால் சரி போல் உங்களை ஏமாற்றுவார்கள். அதை விளக்கும் விதமாக தவறான வாதங்களும் தக்க பதில்களும் அப்படின்னு ஒரு ரமலானில் எடுத்துக்கொண்டு எதிரிகள் எதிர்கருத்து உடையவர்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்க, அந்த வாதம் எப்படி தவறாக இருக்கிறது என்பதை விளக்கும் விதமாக நீங்கள் தாவா செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பிலையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம், இந்த தலைப்பில் ஒரு 10 நாள் மாத்திரம் தான், 3 பேர் பிரித்து நடத்தின காரணத்தினால 10 நாள் மாத்திரம் இந்த தொடர்பை நிகழ்த்தப்பட்டிருக்கும். சூனியம் குறித்து எல்லா விஷயங்களையும் விளக்கும் விதமாக அந்த தலைப்பிலையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற பெயரில் இஸ்லாம் மார்க்கம் பிற மார்க்கங்கள் இருந்து எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது, இஸ்லாம் எப்படி சிறப்பாக தனிமைப்பட்ட முறையில் மேலோங்கி நிற்கிறது என்று சொல்லி அறிவியல் விஷயம், உலகத்தில் உள்ள தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் எப்படி தீர்வு சொல்லுது என்கிற விஷயம், இதையெல்லாம் விளக்கும் விதமாக தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலானில் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு இப்போ இருக்கிறது. onlinebj.in என்ற வெப்சைட்டுக்கு போனீங்க என்று சொன்னால், அல்லது onlinebj.co.in அந்த 2 வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த உரைகள் எல்லாம் நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்க்கக்கூடிய விதத்தில், டவுன்லோடு பண்ணாமல் அதிலிருந்தே ப்ளே பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிறப்பு முதல் இறப்பு வரை என்று சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து மௌத்தா போகிற வரைக்கும் என்னென்ன செய்யணும்,
பேர் வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சுன்னத்து பண்ணுறது ஆரம்பித்து மூத்தாறு வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கும் விதமாக அதை ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அது ஒரு ரமலானில் உரை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும்தான். இஸ்லாம்னு சொல்லிக்கொண்டு மதுஹபு தரிகா என்று பல குழுக்களாக நம்ம பிரிந்திருக்கிறோம். சஹாபாக்களை பின்பற்றணும், பெரியார்களை பின்பற்றணும் என்றெல்லாம் தவறான கொள்கைகளை சரியான கொள்கைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது எப்படியெல்லாம் தவறு, வஹி மாத்திரம்தான் மார்க்கம், அல்லாஹ்விலிருந்து வந்தது மட்டும்தான் மார்க்கம் என்பதை அழுத்தமாக நிறுவக்கூடிய வகையில் இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுமே என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலானில் தொடர் உரை நிகழ்த்தப்பட்டிருக்குது. அதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள், மனித குலத்திற்கு இஸ்லாத்தினால் என்னென்ன நன்மைகள் கிடைத்தது அது ஒரு ரமலானில் எடுத்து செஞ்சுருக்கிறோம். அது மாதிரி மாறும் உலகில் மாறாத இஸ்லாம், உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டு இஸ்லாம் மட்டும் மாற மாட்டேங்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் நாள் சென்றால் மாற்றணுங்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கொள்கை கோட்பாடு சட்டம் எதையும் மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது. மாற்றத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தனித்துவமாக விளங்குகிறது என்று விளக்கியிருக்கணும். இதெல்லாம் ஆற்றப்பட்ட உரைகளில் முக்கியமானவை. இது எல்லாமே ஒரு வருடம் கூட விடாமல் என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த ரமலானில் இந்த உரை நிகழ்த்தியிருக்கிறோம். இந்த உரைகளை நிகழ்த்துவதற்காக வேண்டி நம்ம எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைவது கிடையாது. அதையும் சொல்லிவிடணும். ரமலானில் ஒரு மணி நாள் பேசினதுக்கு காசு கிடைக்குமே அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. நம்முடைய பொருளாதாரத்தை தான் செலவு செய்திருப்போமே தவிர இந்த உரைகளை ஆற்றுகிற காரணத்தினால எந்த ஆதாயமும் கிடையாது. இந்த உரைகள் சீடிகளாக எவ்வளோ பேர் வெளியிட்டாங்க, அதில் எல்லாம் எனக்கு எந்த பங்கும் கிடையாது, எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. யார் வேண்டாலும் சீடியாக போட்டு விற்பனை செய்து கொள்ளலாம் என்கிற வகையில் வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம எதுக்கு இதை செய்கிறோம் என்று கேட்டால் மார்க்கத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். முதல்ல இதை எடுப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இதன் மூலமாக நான் ஆய்வு செய்கிறேன், நிறைய அறிந்து கொள்ள முடியுது. ஆய்வு செஞ்சால் தான் அறிந்து கொள்ள முடியும். அறிவை தேடுகிற ஒரு காரணத்திற்காக வேண்டியும் இது மறுமையில் பயன்படும் என்கிற ஒரு காரணத்திற்காகவும் தான் இந்த தலைப்பை எடுக்கிறோமே தவிர இதில் எந்த விதமான உலக ஆதாயத்தை நம்ம அடைஞ்சதும் இல்லை, அது நோக்கமும் இல்லை என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த வருஷத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அதாவது இஸ்லாமிய பார்வையில் உணவு உடை உறைவிடம். இஸ்லாத்தின் பார்வையில் உணவு குறித்த இஸ்லாத்தினுடைய பார்வை என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது, அது ஒரு கடல் மாதிரி ஒரு பாடம். அது உணவு பற்றியது. அடுத்தது உடை முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. உடையிலையும் நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. மார்க்கத்தில் எந்த மாதிரி உடை அணியலாம் அணியக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் உறைவிடம்னா வீடு வாசல், வசிப்பதற்குரிய வசிப்பிடம். அது உறைவிடம்னு எதுக்கு போடுறோம்னா அந்த ஊனவில் வரணுங்கிறதுக்கு தான் வழங்குதா. உணவு உடை உறைவிடம்னு சொன்னால் அது கேட்க நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த உறைவிடம் வீடுன்னு அர்த்தம். வீடுன்னு போட்டால் உனக்கு கேட்க நல்லா இருக்காது, அதுக்காக அப்படி போட்டிருக்கிறோம். அப்போ இஸ்லாமிய பார்வையில் உணவு உடை உறைவிடம் இந்த 3 விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நம்ம உரை நிகழ்த்திருக்கிறோமா. இதில் அல்லாஹ்வுடைய படைப்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் 2 வகையான படைப்புகள் இருக்குது. அல்லாஹ் நிறைய விஷயங்களை படைத்திருக்கிறான். சில படைப்புகள் அது இனவிருத்தி செய்யக்கூடியதாக வளரக்கூடியதாக சில படைப்புகள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறது. வளராமல் இயங்கக்கூடிய படைப்புகளும் அல்லாஹ்வுடைய படைப்பு. சூரியன் இருக்கிறது, அது குட்டி போடாது, அது சைஸு பெருசாக போகாது, அதுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. அதே மாதிரி மலை செடிகள் இந்த மாதிரி பார்க்குறோம்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நம்ம இருக்கிற மண் கூட அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அவைகள் இனவிருத்தி செய்யாது. கொஞ்சம் ஒரு படி மண்ணள்ளி வச்சுக்கன்னா 1.5 படி மண்ணாக அது மாறாது, அது அதே அளவில் தான் இருக்கும். அந்த மாதிரியான படைப்புகளும் இருக்குது. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இன்னும் ஒரு படைப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் படைத்த மாதிரி இருக்காது, பெருசாகிக்கிட்டே இருக்கும், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்துக்கிட்டு மாத்திரம் இருக்காது, அது தன்னுடைய வழித்தோன்றலை வேற விட்டுட்டு போகும், உற்பத்தி சந்ததிகளை பெருக்கும். அப்போ அந்த சந்ததிகளை பெருக்கக்கூடிய படைப்புகளுக்கு தான் உணவு தேவை. அல்லாஹ்வுடைய படைப்பில் உணவுங்கிறது யாருக்கு தேவை என்று கேட்டால், எந்த மாதிரியான உயிரினங்கள் வளரக்கூடியதாக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ, எந்த மாதிரியான உயிரினங்கள் சந்ததிகளை பெருக்கக்கூடியதாக படைத்திருக்கிறானோ அவற்றுக்குத்தான் உணவு என்கிற டாப்பிக்கே தேவை. மனிதன் எத்தனை விஷயங்களை படைக்கிறான். மனிதனுடைய படைப்பு இந்த தன்மையில் பார்க்கவே இல்லை எந்த படைப்பையும். இந்த மைக்குன்னா இந்த சைஸ் தான், இது என்ன செய்யாது, ஒரு 6 மாதத்தில் ஒரு 1/2 அடி அதிகமாகாது. அல்லது இந்த மைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 2 குட்டியை போடுமான்னா அதுவும் போடாது. மனிதர்கள் உருவாக்குற எந்த ஒரு பொருளுமே வளராது, எந்த ஒரு பொருளுமே என்ன செய்யாது, இனவிருத்தி செய்யாது. ஆனால் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் ஒரு பொருளை படைக்கவும் செய்வான்,
அந்த படைப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும், பெருசாகிக்கிட்டே இருக்கும் ஒரு அளவு வரைக்கும். அதுக்கான பெருசாகிக்கிட்டே இருக்காது, அதுக்கு லிமிட் போட்டு வச்சுருப்பான் அல்ல எல்லாத்துக்குமே. இதனுடைய அதிகபட்ச வளர்ச்சி இவ்வளவு தான், இதனுடைய அதிகபட்சம் அவ்வளவுதான் என்று அல்லாஹ் என்ன செய்யும், ஒன்று ஒன்றுக்கு ஒரு எல்லை நிர்ணயித்திருப்பான். அந்த எல்லைக்கு உட்பட்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ வளரணுமா இருந்தால் உணவு வேணும்ல. எதை கொண்டு வளரும் என்றால் உணவை கொண்டு தான் வளர முடியும். அப்போ மனிதனாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, குருவியாக இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, புழுப்பூச்சிகள் வண்டுகளாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு உணவு தேவை. உணவின் மூலமாகத்தான் அது உலகத்தில் உணவு இல்லாட்டி செத்து போயிடும். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நான் உயிர் உள்ள இனமாக இருக்கிற காரணத்தினால் அவற்றுக்கு என்ன வேண்டி இருக்கிறது, உணவு தேவை இருக்கிறது. இந்த உணவுக்கு அப்பாற்பட்ட எந்த உயிரினமும் கிடையாது. இது மனுஷனுக்கு மாத்திரம் உணவுன்னு கிடையாது. எந்த உயிரினமாக இருந்தாலும், கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் கிருமிகளாக இருந்தாலும் அதுக்கு உணவு தேவை இருக்குது. அதனுடைய உணவுகள் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எடுத்துக்கொள்ளும். இன்னும் சொல்லப்போனால் சில உணவுகள் சில உயிரினங்கள் இன்னொரு உயிரினத்தை உணவாக்கி கொள்ளும். அதுவே உணவை தேடிக்கிட்டு போகும், அந்த உயிரினத்தை இது உணவாக்கி கொள்ளும். அப்படியெல்லாம் அல்ல சங்கிலி மாதிரி ஆக்கி உணவு தேவை என்பதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். உயிரினங்களுக்கு பூராவுமே உணவு தேவை. அந்த உடை என்பதும் இருப்பிடம் என்பதும் மனுஷனுக்கு மட்டும்தான் தேவை. உடை எந்த ஒரு மாட்டுக்கும் சட்டை தேவையில்லை, அதுக்கு பேண்டெல்லாம் தேவையில்லை. அதுக்கு இறைவன் போத்தின அந்த தோல் தான் அதற்கான உடையாக இருக்கிறது. எந்த ஒரு பறவைகளுக்கும் அதுக்கு ஆடை தேவை கிடையாது. எந்த ஒரு கடலில் வசிக்கக்கூடிய மீன்களுக்கும் கிடையாது, வண்டுகளுக்கு கிடையாது. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதுக்கு மனிதனை தவிர எந்த ஒரு உயிரினத்திற்கும் உடை என்பது தேவை கிடையாது. வசிப்பிடம்னு ஒன்று தேவை இருக்கான்னு அது தேவை கிடையாது. அந்த முட்டையை குஞ்சு பறிப்பதற்குன்னு ஒரு கூடு கட்டிக்கிறோமே தவிர அந்த நேரத்துக்கு மாத்திரம். பறவைகளாக இருக்கக்கூடியவைகள் அந்த குஞ்சு பொறிக்கணுமா இல்லையா, அதுக்கு உரிய அந்த டெம்பரேச்சர் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு கூடு கட்டிக்கிறோம். குஞ்சு வளர்ந்து அது பாட்டு பறந்து அதை விட்டு ஓடி போயிடும். அது குடும்பம் நடத்துவதற்கு, அங்கே இருந்து வசிப்பதற்கு இடம் கிடையாது. மரக்கிளையில் உட்கார்ந்து கொள்வது அதுக்குடைய வாழ்க்கை. குருவிகளாக இருந்தால் என்ன செய்யுங்க, ஏதாச்சும் மரக்கிளையில் உட்காந்துக்கிட்டே இருக்கும், தூங்குவது உட்காந்து கொண்டு தான் தூங்கும். அது எல்லாமே வாழ்க்கை, தாம்பத்தியம் எல்லாமே வெளிப்படையாகத்தான் இருக்குமே தவிர மனுஷனுக்கு தான் அதை தாம்பத்தியத்தை மறைவாக செய்யணும், சேர்த்து வைக்கிறத பாதுகாக்கணும், இதுக்கெல்லாம் வீடு தேவைப்படுது. மனுஷனாக இருக்கிறதுனால என்ன செய்கிறது, நான் அது அன்றாட உணவை சேகரிப்பாங்களே தவிர மற்ற உயிரினங்கள் சேமித்து வைத்துக்கொள்ளாது. நாளைக்குள்ளே சேமித்து வைக்கக்கூடியது. சில உயிரினங்கள், எறும்பு மாதிரியான உயிரினங்கள் மழை காலத்துக்கு உதவுவதற்காக சில உயிரினங்கள் சேர்த்துக்கொள்ளும். அதுக்கு ஒரு புற்று மாதிரி என்ன செய்யும், கூட இருந்து வைத்துக்கொள்ளும். இவ்வளவு தான். அதை நான் இருப்பிடம் என்கிற முறையில் அதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்போ இந்த நம்ம மனுஷன் தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அது புரிந்து கொள்வதற்கு இதை சொல்கிறோமே தவிர நம்ம இப்போ எடுத்துக்கொள்வது என்னென்னு கேட்டால், மனிதனுக்குரிய மற்ற வகையில் சட்டம் நம்ம போட முடியுமா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் உணவுக்கு இந்த உணவு தான் சாப்பிடணும், இந்த உணவு சாப்பிடக்கூடாது நம்ம சட்டம் போட முடியுமா? போட்டால் அது கேட்டு நடக்குமா? அது புரிந்து கொண்டுமான்னா புரியாது. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் தேவை. மற்றவைக்கெல்லாம் உணவு தேவையாக இருந்தாலும் மனிதர்களுக்கு மாத்திரம் உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, இருப்பிடமாக இருந்தாலும் சரி, அதற்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதை பேணி நடக்கணும் என்பதற்கு தான் தலைப்பு எடுத்துருக்குறோம். அந்த தலைப்பை எடுத்துருக்குறோம். இல்லாட்டி நீங்களாக வாழ்ந்துகிட்டே போயிடுவீங்க. சாப்பிடுவதற்கு ஒரு மார்க் ரீதியாக சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் இல்லாதவங்களாம் சாப்பிடாமே இருக்கிறான், சித்தா போயிட்டான். முஸ்லீம் இஸ்லாத்தில் இருக்க மாட்டாங்க, அவனும் சாப்பிடத்தான் செய்கிறான். சாப்பிடுவதை சொல்லிக் கொடுப்பதுங்கிறதுக்கு ஒரு தேவை கிடையாது. அதை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி சொல்லித் தருவதற்கு தான் இஸ்லாம்ங்கிற ஒரு வழிகாட்டி நெறி நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால், அப்போ இஸ்லாம் மார்க்கம் எல்லா விதமான விஷயங்களுக்கும் தலையிடுவது போல் உணவில் தலையிடும். உணவை எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அது மாதிரியான விதி சட்டத்திட்டங்கள் பூராவுமே இஸ்லாத்தில் இருக்கிறது. ஏன்னு கேட்டால், நமக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை நம்ம நம்புகிறோம். அந்த வாழ்க்கையில் இறைவன்கிட்ட தப்பித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறபடி நீங்கள் உணவை கையாண்டால் தான் அல்லாட்ட தப்பிச்சுக்கிற முடியும். அல்லாஹ் சொன்னபடி உடைகள் அணிந்தால் தான் அல்லாட்ட நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வீடு வாசல் அமைத்து கொண்டால் தான் அல்லாட்ட தப்பிச்சு கொள்ள முடியும். அப்படிங்கிற அந்த மறுமை விசாரணை இருக்கிற காரணத்தினால் மனிதர்களாகிய நமக்கு மாத்திரம்தான் உணவுக்கு சட்டம் இருக்கிறது, உடைக்கு சட்டம் இருக்கிறது, இருப்பிடத்துக்கு சட்டம் இருக்கிறது. மற்றவைகளுக்கு எந்த சட்டமும் கிடையாது. தொழுகை நோன்பு கூட நமக்குத்தானே இருக்குது. ஆடு மாடுகள்லாம் தொழுகை நோன்பு இருக்குதா கேட்பானா? அல்ல ஏன் தொழுவன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். விபச்சாரம் பண்ணுன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். ஒரு மாடு இன்னொரு மாட்டுடைய வக்கீலை பிடிச்சி தின்றுச்சின்னு அதுக்கெல்லாம் திருட்டு கேசரெலாம் போடுவானா? போட மாட்டான்.
அவைகளுக்கு எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த சட்டம். அதில் வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஜின்கள்னு ஒரு உணவு இருக்கிறாங்க. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. அவங்களுடைய உணவுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம மனிதர்கள் என்கிற வகையில் நமக்கு போடப்பட்ட சட்டங்களை அறிந்து கொள்வது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயம் அந்த முதல்ல உணவை எடுத்துக்கொள்வோம். உணவு உறைவிடம் மூணையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உணவு சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய பார்வை என்னன்னு கேட்டால், இந்த உணவில் வந்து ஆன்மீகத்தில் கரை கண்டவர்கள் உச்சத்தில் இருக்கிறவங்கன்னு சில பேர் இருப்பாங்க, சொல்லிக்கிடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, இவர் 10 நாளைக்கு சாப்பிட மாட்டார், இவர் 6 மாதம் சாப்பிடாம அப்படி இருப்பார், அப்படி எல்லாம் சில ஆட்களை பற்றி கதைகளை கவிழ்த்து விடுவார்கள். இஸ்லாமிய பார்வையில் எந்த ஞானி மகானாக இருந்தாலும் சரி, அவர் உள்பட உணவில் தேவை உள்ள இதை விளங்கிக் கொள்ளணும். எந்த ஒரு அந்த பெரியார் சாப்பிடவே மாட்டார், 6 மாதம் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு அவுளியா இருந்தார், அவர் 2 வருஷத்துக்கு ஒரு தான் சாப்பிடுவாருன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சாப்பிடவே மாட்டார்னு சொன்னாலும் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இஸ்லாத்தில் வந்து எந்த ஒரு மகான் நபியாக இருந்தாலும் சரி, அவர்கள் உணவு உண்ணக்கூடியவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாருக்கும் உணவு தேவை இருக்கிற மாதிரி ஞானிகள் மகான்கள் என்கிற எந்த நிலைமை அடைந்தால் கூட அவங்க உணவு என்கிற தேவையிலிருந்து தப்பிக்க இயல்பான்னா ஏழாவது அப்படி எல்லாம் படைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு விளங்குனா எல்லாருக்கும் உணவு தேவை. உங்களுடைய ஆன்மீகத்தில் நீங்கள் கரை கண்ட ஒரு உச்சத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, அப்போது நீங்கள் சாப்பிட்ற நேரத்தை சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சாப்பிடாமல் ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு சொல்லவே முடியும். சாப்பிட்றேன்னு அதுக்காக சம்பாதிக்கணும், இப்படி இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். ஒரு சாம்பிளுக்காக சில வசனங்கள் 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமா ஜால்நாகும் ஜசதன் லா யகுலுன தாம், நபிமார்களை, முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களை உணவு உட்கொள்ளாத உடலை பெற்றவர்களாக நாம் ஆக்கவில்லை. உங்களுக்கு முந்தி பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம், அவங்க அந்த உடல் வந்து சாப்பிடாத உடலாக இருந்துச்சாண்டா இல்லைங்கிறான்ல. ஒமா ஜால்நாகும், அந்த முந்தைய நபிமார்களை நம்ம ஆக்கவில்லை, ஜசதன் லா யகுலுன தாம், உணவு சாப்பிடாத உடலை பெற்றவர்களாக ஆக்கவில்லை. அப்போ அவங்களே உணவு சாப்பிடத்தான் செஞ்சாங்க. நபியாக இருந்தாலும் உணவு சாப்பிட்டு ஆக வேண்டும். உணவின் பக்கம் தேவையை ஆக்கித்தான் மனுஷனுங்கிறதெல்லாம் காட்டுறான். இல்லாட்டி கடவுள்னு இருப்பாங்க. சாப்பிடாத ஒரு ஆள் இருந்தார்னு வைங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சு 1 மாதம் திங்கலன்னு வைங்க, அவர் தான் கடவுள்ருவாங்க. ஏன்? என்னடா நமக்கெல்லாம் பசிக்கிறது பசிக்க மாட்டேங்குது, நம்மளாம் சாப்பிட மாட்டேங்கிறாரு, நம்மளாம் குடிக்கணும் அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாலே போதும் கடவுளாக்குவதற்கு. அந்த டாப்பிக்கு வரக்கூடாங்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், எல்லாம் நினச்சா அப்படி ஆக்கலாம்ல. மலக்கெல்லாம் சோறாக திங்கிறாங்க, மலக்குன்னு ஒரு படைப்பெல்லாம் படைச்சி தான் இருக்கான். அவங்க அந்த சோறுகள்லாம் சாப்பிடாமல் உயிரோடு இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் மனிதனை மட்டும் எல்லாம் இப்படி ஆக்குறான்னு கேட்டால், மனிதனில் இப்படி யாரையாவது எல்லாம் படைச்சி இருந்தால் இயலும், அல்லாஹ் நினைத்தால் இப்படி படைக்க இயலும். அப்படி அல்லாஹ் படைத்து இருந்தான் என்று சொன்னால் அவன் கடவுளாகிடுவான். கடவுளாக்க எந்த நியாயமும் இல்லாமல் இருக்கும்போதே கடவுளாக்குறாங்க. இப்படி ஒன்று வந்தால் கேட்க வேண்டியதில்லை. அவளுக்கு ஆயிரக்கணக்கான கடவுளை உண்டாக்கிடுவாங்க. அவர் திங்கவே மாட்டார், அவர் தான் கடவுள். ஒரு திங்காமல் இருக்கிறது கடவுளுக்கு ஒரு அடையாளம் என்று ஆக்கி விடுவார்கள். அதனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிமார்களை அனுப்பும்போதே நாங்கள் சாப்பிட்றவங்களா இருக்கான்னு நினைக்கிறான். அதே மாதிரி 25வது சூறாவில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அரசல்னா கபுலக்க மினல் முர்சலின், உமக்கு முன்னர் பல நபிமார்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம், இல்லா அன்னகும் லயகுலுன தாம், அவர்கள் உணவு உண்பவர்களாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. எந்த நபி அனுப்பினாலும் சரி அவங்க சாப்பிட்டார்கள். சாப்பிட்டாத ஒரு நபி நம்ம என்ன செய்யலை, அனுப்பவே கிடையாது அப்படின்னு 25வது சூறாவில் 20வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 25வது சூறாவில் 7வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒரு நபி போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறார், அல்லாஹ்வுடைய தூதருங்கிறார். அவன் என்ன செய்கிறான், தூதருங்கிற சாப்பிட்றிய, அது எங்களை மாதிரி இருக்கேங்கிறான். நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா இல்லையா? நாங்கள் சாதாரண மனிதர்கள், நாங்கள் சாப்பிட்றது ஓகே, நீ அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறாய், அல்லாஹ்வுடைய தூதராக வந்தால் நீ என்ன செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அல்லாஹ் மாதிரி சாப்பிடாமல் இருந்து காட்டுன்னு கேட்குறாங்க. அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டினான். காலு, இந்த எதிரிகள் எல்லாம் மாற்று கருத்து உடையவர்கள் சொல்லுகிறார்கள், மாலிகாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், இவர் என்ன தூதர், ஏகுலு தாம், உணவு உண்கிறார், இப்போ எம்சி ஃபில் அஸ்வா, கடை வீதிகளில் நடமாடுகிறார், இவரெல்லாம் என்ன ஒரு தூதர் அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் என்று சொல்லி 25வது சூறாவில் 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிமார்கள் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அன்றைக்கு இருந்த எதிரிகள், ஃபிரௌன் போன்ற எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா, மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் இந்த மூசா சோறெல்லாம் கேட்காதீங்க, ஏன்
அவர் உங்களை மாதிரி சாப்பிட்றாரு, உங்களை மாதிரி குடிக்கிறாரு, என்ன அவர் பெரிய தூதர், அவரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் கொண்டு வந்த கொள்கை சரியில்லைன்னு பேச முடியலை, அவருடைய போதனையை தப்புன்னு இவங்களுக்கு சொல்ல முடியலை. அதிகபட்சம் இவங்க கண்டுபிடிச்ச குறை என்ன, இவர் திங்கிறார்ல அப்புறம் என்ன ரசூலுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காலல் மலவு மின் கௌமிகில்லதீன கஃபரு, அந்த சமுதாயத்தின் பிரமுகர்கள் சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், மாஹாதா இல்லா பஷரம் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போன்ற மனிதர் தவிர வேறு இல்லை, இவர் உங்களை மாதிரி ஒரு மனிதர் தான். ஏகுல மிம்மா தாக்குருன மின்ஹு, நீங்கள் உண்பதைத்தான் இவரும் உண்கிறார். ஓ யஷ்ரபு மிம்மா தஷரபும், நீங்கள் அருந்துவதைத்தான் இவரும் அருந்துகிறார். அப்புறம் என்னப்பட்ட ரசூல் என்று கேட்டார்கள். அப்படி கேட்குறதுக்கு தான் அல்லா அப்படி படைச்சி இருக்கிறான். அப்போ ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, அவங்க அல்லாவுடைய தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி சாப்பிடாத ஒரு உடல் அமைப்பு கொண்டவர்களாக அல்ல அனுப்பலை. அனுப்புனா ரசூலுங்கிறத தாண்டி அல்லான்னு இருப்பாங்க. ரசூல்னு சொல்கிறது போல என்ன அல்லாண்டே ஏற்றுக்கிட்டு ரெடின்றுவாங்க. அல்லா அந்த வாசல் அடைப்பதற்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், எல்லாரையும் சாப்பிடக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கணும்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்க மகன் ஈசா நபியையும் அவங்க கடவுள்னு ஆக்கிட்டாங்க. கடவுளுடைய மனைவி மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆக்கி விட்டார்கள். அவங்களுடைய மகனை கடவுளுடைய குமாரர் என்று என்ன செய்தாங்க, ஆக்கி விட்டார்கள். ஆக்கிட்டவுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான். ஏன்ப்பா அவங்களுடைய கடவுளுடைய குமாரர்னு சொல்கிறீங்களே, காணா ஏக்குலானி தாம், அந்த 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு தானே போயிருந்தாங்க. ஒன்று கைஃபனு பையனு லஹ்முல் ஆயாத், எப்படி வாதங்களை நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு. சும்மல்தூர் அண்ணா யூஃபுக்கும், எப்படி தடுமாறி போகிறாங்கன்னு பாருங்கிறான்ல. அவன் கடவுள்னு சொல்கிறான், அதை செஞ்சார் இதை செஞ்சு அதெல்லாம் கிடக்கட்டும், திண்டார இல்லையாங்கிறான்ல. எல்லாம் என்ன செய்யறான், ஈசா நபியையும் அவங்க அம்மாவையும் கடவுள்னு சொன்ன மக்கள் அவர் அந்த அற்புதம் செஞ்சார் இந்த அற்புதம் செஞ்சார்னு ஏதோ ஒரு கதைகளை வைத்து கொண்டு அவங்களுக்கு தெய்வீக அம்சம் உள்ளதாக நம்பினார்கள். அதுக்கு எல்லாம் என்ன பதில் கொடுத்தான், நீ 1000 சொல்லிட்டு போ, ஓங்க கருத்துப்படி 2 பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா. காணா ஏக்குலானி தாம், 2 பேரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் எல்லாம் அடிபட்டு போச்சு. சாப்பிட்டாங்கன்னு என்ன அர்த்தம், மனிதர் தான். அது சாப்பாடு இல்லாமல் அவருக்கு இருக்க முடியாது. அது மாத்திரமில்லை, சாப்பிட்டாருன்னா மலை ஜலம் கழிப்பாருங்கிற அது ஒரு அடங்கியிருக்கிறது. சாப்பிடுவார்னா என்ன அர்த்தம், வயிற்றுக்குள்ளே எல்லாம் மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வர அதுக்குள்ளே அடங்கி போயிடுச்சு. அப்போ அது இந்த சாப்பிடுதல் என்கிற ஒரு உணவு உண்ணுதல் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து எந்த மனிதனும் விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு மனிதனை பற்றி யார் கதை சொன்னாலும் சரி, அந்த பெரியார் சாப்பிட மாட்டார் இந்த பெரியார் சாப்பிட மாட்டார்னா, நபிமார்கள் அப்படி படைக்கப்படலப்பா, நீ என்ன பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற, அல்லாவுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டவர்களே அந்த மாதிரியான ஒரு தன்மையில் படைக்கப்படவே இல்லை. சாப்பிடத்தான் செய்வார்கள், சாப்பிட்றது அவங்களுடைய தன்மை, சாப்பிடாமல் இருப்பது அல்லாவுடைய தன்மை அப்படின்னு நல்லா ஆக்கிட்டாங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். சரி, இந்த சாப்பாடு உணவு விஷயத்தில் முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் எல்லாம் நமக்கு தான் படைச்சிருக்கிறான். நம்மளை படைச்சி விட்டான். நம்மளை படைச்சிட்டு எவ்வளோ விஷயங்கள் இந்த பூமியில் எல்லாம் பரவி விட்டுருக்கிறான். எத்தனை வகையாக வண்ண வண்ணமான சாப்பாடுகள்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். அல்லாவாக உற்பத்தி செய்கிறது பல வண்ணங்களில் இருக்கிறது. நம்ம திறமையை பயன்படுத்தி நம்மளாக தயாரிக்கிறது பல வகைகள் இருக்குது. என்னத்தை தயாரித்தாலும் மூலப்பொருள் அல்லாவுடைய பொருள் தான். நீங்கள் என்னத்தை பிரியாணி செஞ்சாலும் அது போடக்கூடிய எல்லாமே அல்லாவுடைய தயாரிப்பு தான். அப்போ அல்லாவே வண்ண வண்ணங்களாக இந்த உலகத்தில் நிறைய உணவுகளை படைத்திருக்கிறான். அதை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய திறமைகளை அனுபவங்களை வைத்து கொண்டு பலவிதமான உணவுகளை எல்லாம் தயாரிக்கிறீங்க. இந்த மாதிரி தயாரிக்கிறதுல அடிப்படை என்னன்னு கேட்டால், எல்லாம் மனிதனுக்கு தான், அனைத்தும் ஹலால். ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, இந்த பூமியில் என்னவெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே உங்களுக்கு தான் படைச்சிருக்கிறேன்னு அல்ல ஃபஸ்ட்டு அடிப்படையே போடுறான். உணவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டால், எல்லாமே ஹலால் தான். ஹராம்னு சொல்கிறதா இருந்தால் அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். ஹராம்னா என்ன இருக்குன்னு, ஹலாலுக்கு ஆதாரம் காட்டக்கூடாது. ஹலால் இந்த அடிப்படை இங்கே விளங்கிக்கணும். இந்த ஒரு அடிப்படையை விளங்கிக்கிட்டால் தான் இந்த உணவு இஸ்லாமிய உணவு கொள்கை புரியும். இப்போ நம்ம மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகள் இருக்குது. வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களான்னு பார்க்கணும். தடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கக்கூடாது, அல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறானா ரசூல் தடை செஞ்சுருக்கிறாளான்னு பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும், மார்க்கத்தின் பெயரால் ஒன்றை செய்யணும் என்று சொன்னால் இப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். இதில் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் இப்படி பார்க்கணும். உதாரணமாக ஒரு 33 தடவை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும்னு இருக்குது. ஒருத்தன் என்ன செய்கிறான், 43 தடவை சொல்கிறேங்கிறான். ஏன்டா சொல்கிறேன்னா தடை இருக்கான்னு கேட்குறான். தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது. செஞ்சாங்க ஆதாரம் காட்டு. வணக்க வழிபாடுகள் என்ன ஆதாரம் காட்டணும்,
அல்லாவோ ரசூலோ 47 தடவை உன்னை செய்ய சொன்னாங்களா? அல்லாவோ ரசூலோ இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாங்களா? அல்லாஹ் ரசூலை இந்த மாதிரியா உன்னுடைய இபாதத்தை அமைச்சிக்கன்னு சொல்ல சொன்னாங்களான்னு சொல்லி இபாதத்து விஷயமாக நீங்கள் உதாரணமாக ரமலானில் தொழுகிறோம். ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8, 10, 12 பல விதமாக தொழுதிருக்கிறார்கள். ஆனால் அந்த 20 ரக்காத் தொழவே இல்லை. 20 ரக்காத் ஏன்பா தொழுறேன்னு கேட்டால் தடை இருக்கான்னு கேட்குறான். தடை இருக்கான்னு கேட்கக்கூடாதுப்பா, செஞ்சாங்கன்னு ஆதாரம் காட்டு. நீ எதை காட்டுன்னு? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? ரசூல் அவங்க அதை சொல்லத்தானே வந்தாங்க. ரசூல் அல்லாஹ் எதுக்கு அனுப்பியிருக்கிறான்? வணக்கத்தை சொல்லித்தரதுக்கு தான் வந்தாங்க. இப்படி 20 ரக்காத் என்பது இந்த மார்க்கத்தில் உள்ளதாக இருக்குமே, ஆனால் அவங்க முதல்ல தொழுது காட்டியிருப்பார்கள். அவங்க காட்டின மார்க்கத்தில் 20 ரக்காத் இல்லை. அப்போ அதில் எப்படி பார்க்கணும்? வணக்க வழிபாடுகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாவும் ரசூலும் சொல்லியிருக்கிறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். சொன்னால் செய்யணும், சொல்லணுன்னா செய்யக்கூடாது. தடை இருக்கான்னு பார்க்கக்கூடாது. என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு தடை இல்லைன்னு சலான் சொல்கிறோம். சலான் சொல்லி முசாபா வலது கையால் முசாபா செய்கிறோம். ஒருத்தன் இடது கையை நீங்கள் முசாபா செய்கிறான். தடை இருக்கான்னு கேட்குறான். தடை இருக்கான்னு பார்க்க இது இபாதத்து வணக்க வழிபாடு விஷயம். இடதுகையில் ரசூலில் செஞ்சாங்களா? வலதுகையில் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்குது, அதை செய். இடதுகையில் செஞ்சாங்களா? இடதுகையில் செய்யாது நீங்கள் அது இருக்கா? அப்படி கேட்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் இதெல்லாம் மார்க்கமாக செய்யக்கூடிய இபாதத்துகள். இபாதத்துகள் விஷயமாக நம்ம என்ன பார்வை இருக்க வேண்டும் என்று கேட்டால் மார்க்கம்னு ஒன்று சொல்லுவதாக உதாரணமாக ரஜபு மாதம் 27 மேராஜ் நோம்புன்னு வைக்கிறாங்க. மேராஜ் நோம்புங்கிற பேரில் ரஜபு மாதம் என்ன செய்வாங்க? 27 பள்ளி வசனம் அலங்காரம் பண்ணி மேராஜ் நோம்புன்னு ஒரு நோம்பு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஷாபான் மாதம் 15 அன்னைக்கு பராத்து நோம்புன்னு ஒரு நோம்பு வைக்கிறாங்க. ஏன்டா அந்த நோம்பு வைக்கிறான்னு கேட்டால் வைக்கக்கூடாதுன்னு இருக்கான்னு கேட்குறான். தடை இருக்கான்னு கேட்குறான். அப்படி கேட்காதப்பா ரசூலில் வச்சாங்களான்னு கேளு. நீ எப்படி ஆதாரம் காட்டணும்? ரசூல்லா இந்த ஷாபானில் நோம்பு வச்சாங்களா? ஷாபான் புதிய கண்டுபிடிப்பு இல்லையில, ரசூல்லா காலத்துலேருந்து உள்ளது தானே. அப்போ ரசூல்லாவும் இந்த ஷாபான் எத்தனை ஷாபான் அடைஞ்சிருப்பாங்க? எந்த ஷாபான்லையாவது ரசூல்லா 15 நோம்பு வச்சாங்களா? வைக்கலைன்னா இல்லைன்னு அர்த்தம். தடுத்தாங்கன்னு பார்க்கல, தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது. செஞ்சாங்களான்னு கேட்கணும். மார்க்கத்தில் எதை செஞ்சால் மேராஜ் நோம்பு வைக்கிறோம், நோம்பு தானே, தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? நபி செஞ்சாங்களான்னு கேட்கணும். செய்யலைன்னா இல்லை, செய்யலைன்னா இந்த மார்க்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். இது இபாதத்துகளுக்கு. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள உணவு, தண்ணி, பொருள்கள் பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை திங்கலாமான்னு கேட்டால் திங்கலாம். என்ன தடை இல்லை. ஒரு புதுசாக ஒரு பிராணியை நீங்கள் பார்க்குறீங்க, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதை சாப்பிட்லாமான்னு ஒருத்தன் கேட்குறான். புதுசாக ஒரு செடியை பார்க்குறீங்க, அது திங்கலாமான்னு ஒருத்தன் கேட்குறான். இது திங்கலாமான்னு திங்கலாம், தாராளம் தின்ட்டு போ. ஏன்? என்ன ஆதாரம்? தடை இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு அனுமதிச்சுட்டான் இல்லை. உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்கு அனுமதித்த காரணத்தினால மார்க்கத்தில் ஒரு உணவையோ உடையவோ அல்லது பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளையோ கூடாது என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டணும். தடை இல்லைன்னா அது ஆதாரம். செய்கிறதுக்கு ஆதாரம் காட்ட தேவையில்லை. திங்கலாம் என்பதற்கு ஆதாரம் காட்ட தேவையில்லை. திங்கலேண்டு தடை இல்லையா? தடை இல்லாத எல்லாமே ஹலால் தான். அது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் 2வது சூறாவில் 29வது வசனத்தில் சொல்லும் பொழுது ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் இருந்து ஜமியா, அவன் தான் இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு படைத்து விட்டான். இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு படைச்சான்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு கொள்ளுங்கள், பயன்படுத்த விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமக்காக படைத்தான் என்று சொன்னால் எல்லாமே திங்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது. திங்கிற பொருளும் உலகத்தில் இருக்கிறது, வேறு வேறு பர்பஸுக்கு உள்ள பொருள்களும் இருக்கிறது. என்னென்ன பொருள் என்னென்ன பயன்பாட்டுக்கு எல்லாம் படைச்சிருக்கிறானோ அதை என்ன செய்யுங்க, நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அது ஜமியா, பூமியில் உள்ள எல்லாத்தையும் எல்லாம் உங்களுக்கு என்னஞ்சிட்டான், உங்களுக்காக படைத்திருக்கிறான். இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. உணவுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால் எல்லாம் நமக்கு எல்லாம் படைச்சிட்டான். நமக்கு படைச்சான்னு என்ன அர்த்தம்? ஹலால்னு அர்த்தம். நமக்காக எல்லாம் படைச்சிட்டான்னு சொன்னால் அனைத்துமே ஹலால். ஒன்றை ஹராம்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? நாய் சாப்பிடாதன்னு சொல்வதாக இருந்தால் நாய் சாப்பிடாதுன்னு தடை வரலன்னு வைங்க, நாய் சாப்பிட்லாம் தான். நாய் சாப்பிடக்கூடாதுன்னு தடையே இல்லைன்னு பேச்சுக்கு வைங்க. எந்த தடையும் தேடி பார்க்குறீங்க, நாய் சாப்பிட்றதுக்கு தடை இல்லை, தடையில்லாட்டி தின்ட்டு போங்க. தடை இருக்குது, அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நாய்க்கு தடை இருக்குது, ஒரு பேச்சுக்காகவே என்ன செய்கிறோம், நாய் தேடி தேடி பார்க்குறோம், நாய்க்கு தடை கிடைக்கல, கிடைக்கடி சாப்பிட்டு போ. எல்லாம் தடுக்காத ஒன்றா மற்றவனுக்கு தடுக்க என்ன ரைட் இருக்கிறது? ஹராமாக இருந்தால் அவன் சொல்லியிருப்பானே. எதை அவன் வேண்டாம் என்று அல்லாஹ் விளக்க நினைக்கிறானோ இந்த படைத்த பொருள்களில் ஒரு 2% 3% தான் ஹராமு வரும். 97% ஹலால் தான். அல்லாஹ் படைச்ச எல்லாமே, இந்த பூமியில் படைச்ச எல்லாமே நமக்கு ஹலால் தான்.
சின்ன நம்பரில் சில விஷயங்களை என்ன செய்வான்ல சாப்பிடாதுன்னு சொல்லியிருப்பான். எதை சொல்லியிருக்கிறானோ ரசூல் சொல்லியிருக்கிறாங்களோ அதை தவிர உள்ள எல்லாம் ஹலால் என்று வணங்கி கொள்ள வேண்டும். அதில் என்னென்னு சொன்னால், இந்த ஹலால் ஹராமை அல்லாஹ் அனுமதிச்சே தான் நம்ம சாப்பிட்ணுங்கிறோம்ல, அந்த விஷயத்தில் வந்து முக்கியமான கட்டளைகள் எல்லாம் போடுறான். அதாவது 2வது சூறாவில் 57ஆம் வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்காக எல்லாத்தையும் படிச்சுட்டேன்ல, அதுக்கான எல்லாத்தையும் தின்றுவிடாதீங்க. குழு நீங்கள் சாப்பிடுங்கள், மின் தொய்யிபாத்தி மா ரசக்கனாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானவைகளை சாப்பிடுங்கள். தூய்மையானவை அது அல்லாஹ் ஒரு ரசூலை விளக்கியிருக்காங்க பின்னாடி. ஏதாவது ஹலால்னு விளக்குமோ அப்போ விளங்கிக்கிறவனிங்க அல்ல என்னெல்லாம் கட்டளை போடுறான்னு கேட்டால், குழு மின் தொய்யிபாத்தி மா ரசக்கனாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலே தூய்மையானவைகளை, தொய்யிபாத்துன்னா ஹலால், ஹலாலானவைகளை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு 2:57 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 168 வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது, யாயுஹன்னாஸ், மனிதர்களே, குழு மிம்மா ஃபில்லர்லி, பூமியில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிடுங்கள், ஹலாலன் தையிபன், ஹலாலான நிலையிலையும் தூய்மையான நிலையிலும் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அது ஹலாலான்னு பார்த்துக்கிறங்க, அதாவது அதுக்கு தடை இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. அல்லாஹ் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறானான்னு பார்த்துக்கிறங்க. அப்படி சொல்லலைன்னா ஹலாலாகி போயிடும். அப்போ ஹலாலான எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 16வது சூறாவிலையும் 16வது சூறாவில் 114வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யாயுஹல்லதி நாமனும் குழுவின் தொய்யிபாத்தி மா ரசக்கனாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் 172 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். 160 வசனத்திலையும் இதே விஷயம் இருக்கிறது. 20வது அத்தியாயம் 81வது வசனத்திலையும் இருக்கிறது. அது மாதிரி யாயுஹ ருசுலு குழுமின தையிபாத், ரசூல்மார்களெல்லாம் கட்டளையிடுறான். ரசூல்மார்களே, நீங்கள் உலகத்துக்கு தூதராக போயிட்டீங்க, நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று கேட்டால் ஹலாலாக்கின தான் சாப்பிடணும், தூய்மையான தான் சாப்பிட வேண்டும் என்று கட்டளையிடுறான். அப்போ எல்லாத்தையும் எல்லாம் நமக்குன்னு படைத்து விட்டு அதில் சிலதை தூய்மையற்றவை நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். அது அல்லாத எல்லாமே ஹலாலானவை. எதையெல்லாம் அல்ல தடுத்த லிஸ்ட் இனிமேல் தான் சொல்ல போகிறோம். அல்ல எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை கழிச்சிட்டு பார்த்தீங்க என்று சொன்னால் அது எல்லாமே தூய்மையானது, அது எல்லாமே ஹலாலானது, அதைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஹலால் இல்லாத ஒருத்தன் சாப்பிட்டான்னு வைங்க, அல்லாஹ் ஹலாலாக்காத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அந்த ஹலால் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் சாப்பிட்டான் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஏன்னாட்டா நம்ம எதுக்காக ஹலாலானதை சாப்பிடணும், சாப்பிட்றோம் என்று கேட்டால் அதில் என்ன பார்வை வரணும், இது நமக்கு ஹலாலான்னு பார்க்கணும். ஹலால் என்பது வந்து அந்த உணவுடைய வகையை பொறுத்தும் ஹலால் அமையும். ஹலாலான உணவு கூட ஹராமாக போகும் சில நேரத்தில். அடுத்த பொருளாக இருந்தால் ஹராமாயிரும்ல. அரிசி ஹலால் தான், களவான்ட்டு வந்தீங்கன்னா ஹராமாக போயிரும்ல. வட்டி வாங்கியிருந்தீங்கன்னா ஹராமாக போயிரும்ல. அப்போ கலப்பணம் செஞ்சு சம்பாதிச்சா ஹராமாக போயிருமா இல்லையா? ஹலால் தான். ஹலால் என்பதே சில நேரத்தில் ஹராமாக போகும். அப்போ நீங்கள் இந்த ஹலால் ஹராமை பேணி நடக்காட்டால் அதுக்கு என்ன கதி ஏற்படும்? அதில் பேணுதல் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஹலால் ஹராமை கவனிக்காமல் கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவது என்று நம்ம இருந்தோமையானால் அதற்கு என்ன கிடைக்கும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அவன் என்ன செய்கிறான்டா, நீண்ட ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிற மனுஷன். ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறான். அந்த காலத்தில் ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறாங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியும். இந்த காலத்தில் ரொம்ப தூரம்ங்கிற பஞ்சாயத்தே கிடையாது. ரொம்ப தூரமாக இருந்தாலும் என்ன செய்யலாம், மதுரைக்கு போகிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், சவுதி அரேபியாவுக்கு போயிடலாம். மதுரைக்கு போகிற தூரத்தில் என்ன செய்யலாம், நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு போயிடலாம். வாகன வசதிகளை கொண்டு நமக்கு அந்த வசதிகளை அனுபவித்து கொள்கிறோம். அந்த காலத்துடைய முறை என்னென்னா, அதிகபட்சம் ஒட்டகம் இல்லைன்னா கால்நடையாக போவாங்க. இதுதான் அன்றைக்கு உள்ள நல்ல குதிரை. இதை தவிர பிரயாணத்திற்கு ஏற்ற ஒன்றுமே அவங்கள்ட்ட கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து பிரயாணம் பண்ணி போகிறான். பிரயாணம் பண்ணி போகும்போது நீண்ட பிரயாணம் பண்ணி போகிறான். இந்த நீண்ட பிரயாணம் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் அவன் வந்து அல்லாஹ்வை நினைச்சான்னு சொன்னால் அது பெரிய ஆச்சரியமானது. ஏன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து நல்லவனாக இருக்கிறான்ல, அல்லாஹ்வுக்கு பயந்து நல்லவனாக இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன நம்பரில் தான் இருப்பாங்க. எதுக்கு நல்லவனாக இருக்கிறான்னு கேட்டால், ஊருக்கு பயந்து தான் நல்லவனாக இருப்பான். எதுக்காக நல்லவனாக இருப்பான், அவர் பார்த்துருவார், இவர் பார்த்துரு, வாப்பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, மாமா பார்த்துருவார், அஜத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் தப்பு செய்ய மாட்டேங்கிறான். சமூகத்தோடு வாழக்கூடிய அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யாதவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில தவறான காரியங்களை வந்து நம்மளை தெரிந்தவர்கள் மத்தியில் வாழும்பொழுது நம்ம செய்ய மாட்டோம். தெரியாதவர்கள் மத்தியில் வாழும்போது யாருக்கு வெக்கப்பட தேவையில்லை. நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, நீங்கள் தண்ணி அடிச்சுட்டே போனீங்க, வேணா கேட்பானா? ஒரு வெக்கம் உங்களுக்கு வருமா?
எவன் பார்த்தாலும் ஆடு மாடு மாதிரி நினச்சிட்டு போயிட்டுருப்பீங்க. அவனு உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு உங்களுக்கு தெரியாத காரணத்தினால ஒரு அமெரிக்காவில் போய் இறங்கி நடு ரோட்லேயே தண்ணி அடிச்சுட்டே போயிட்டுருக்குறீங்க. எவனாவது பார்த்து நம்மளை தப்பாக நினைப்பானா? நமக்கு உறுத்தல் ஏதாச்சும் வருமா? நம்ம பாட்டு அடிச்சுட்டு இருப்போம். அப்போ வெளியூருக்கு போன பிறகு இறைவனை நம்பி நடத்தல் என்பது இறையச்சத்துடைய உச்சகட்டம். உள்ளூரில் நல்லவனாக இருப்பது உச்சகட்டம் கிடையாது. தெரியாத இடத்துக்கு போய் விசார விடுதி கூட ஒருத்தன் போயிடுவான். அமெரிக்காவில் ஒரு விசார விடுதி வச்சுருப்பாங்க, எங்கே போயிடுவான். ஏன் போனால் யாருக்கு தெரிய போகுது? இருக்கிற 50 பேர் பார்த்தாலும் இவன் யார், நமக்கு யார் இவனால் என்ன ஏற்பட போகுது? எங்கே யாருக்கு தெரியக்கூடாது? என் நண்பனுக்கு தெரியக்கூடாது, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியக்கூடாது, என் மனைவிக்கு தெரியக்கூடாது, என் தாய்க்கு தெரியக்கூடாது, நான் மதிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச எனக்கு என்ன அப்படின்னு நினைத்தானேயானால் அவன் தவற சாதாரணமாக செஞ்சிருவான். அதனால் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், பிரயாணத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இறை எச்சத்தோடு ஒருத்தன் நடப்பானா, நல்லவனாக நடந்தான்னு சொன்னால் அவனுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கிறான். இங்கே ஏற்றுக்கொள்வதை விட, உள்ளூரில் இருக்கும்போது ஏற்றுக்கொள்வதை விட, சஃபர்லையும் போய் நீ கரெக்டாக தொழுதுகிட்டு இருந்தீங்கன்னா, உள்ளூரில் தொழுகிறான், அல்லாவுக்கு தொழுகிறவனும் இருப்பான். அதே நேரத்தில் வீட்டில் தார் போட்டு அனுப்பிடுவாங்க, அதுக்கு தொழுவனும் இருப்பான். போகாட்டி 4 பேர் கேள்வி கேட்பாங்க, எங்கே 4 வகுத்து காணாமேண்டு, அதுக்கு தொழுகிறவனும் இருப்பான். ஆனால் வெளியூரில் போனால் யாருக்காக தொழுகிறான்? அங்கேயும் போய் அவன் தொழுகிறான்ட்டு சொன்னால் அல்லாவுக்காக தான் தொழுகிறான். உள்ளூரில் தொழுகிறது அல்லாவுக்காகவும் தொழுகிறது இருக்கிறது. உலகத்தினுடைய பல எதிர்பார்ப்புகளுக்கு பல பேருக்கு பயந்து தொழக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் ஊரை விட்டு வெளியேறி யாரும் தெரியாத இடத்துக்கு போயிட்டான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகையில் இஹ்லாஸ் அதிகம் இருக்கும், அவனுடைய தான தர்மத்தில் இஹ்லாஸ் அதிகம் இருக்கும், அவன் தீமையிலிருந்து விலகி இருக்கிறான்ல அதில் இறையச்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், பிரயாணத்தில் இருந்துக்கிட்டு யாரெல்லாம்னு கேட்டான்னு வைங்க, பிரயாணத்துக்கு இறைவன் நினைக்கவே மாட்டான், இவன் நினைக்கிறான் பாடுறா. பிரயாணத்தில் எல்லாம் மறந்துடுவாங்க, யார் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எண்ணம் பிரயாணத்தில் மட்டும்தான் வரும். அப்படி இருந்தும் என்னை நினைத்தவன் துவா செய்கிறான்னு நல்லா என்ன செய்வான், அந்த துவாவை ஏற்றுக்கிறவான். அப்படிப்பட்ட நிலை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சும்மர் தக்கர ரஜுல யுத்தீரு சஃபர, ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் மேற்கொள்கிறான். அகுபர, ஒட்டம்பு முழுசும் புழுதி படிஞ்சு போச்சு, அவ்வளோ பெரிய பிரயாணம். கொஞ்சம் தூரத்துக்கு போனால் புழுதி படியாதுல்ல. அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணி இங்கேருந்து தாம்பரத்துக்கு போனால் புழுதி படியுமா? படியாது. இங்கேருந்து விழுப்புரம் போனால் புழுதி படிஞ்சு போயிடும். அந்த காலத்து பிரயாணத்தில் குதிரையிலே ஒட்டகத்தில் ஏறினா நடந்தோ போனான்னு சொன்னால் அந்த ஊர் போய் சேர்றதுக்கு பூரா உடம்பு பூரா புழுதியாக போயிடும், தலை பூரா பரட்டையாக போயிடும். அப்போ அகுபர, நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்கிறான், தலையெல்லாம் பரட்டையாக உள்ள நிலையில், உடம்பெல்லாம் புழுதியாக இருக்கிற நிலையில் என்ன செய்கிறான், ஒருத்தன் பிரயாணத்தை மேற்கொண்டு எமுத்து எதைகி இலசமா, வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்துகிறான். உயர்த்தி விட்டு யாரப்பி இறைவா என்று துவா செய்கிறான். பிரயாணத்தில் போய் அல்லாஹ் மறக்காமல், நீண்ட பிரயாணத்தில் போய் உடம்புலாம் புழுதி படிந்திருக்கிற உடம்போடு இருந்து கொண்டு அல்லாட்ட துவா செய்கிறான். அல்லாஹ் ஏற்றுக்கணுமா இல்லையா? அவன் துவா செய்கிறான். அதே நேரத்தில் ஓ மத்அமு ஹராம், அவனுடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபு ஹராம், அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசு ஹராம், அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது. ஓ உதியபில் ஹராம், ஹராமாலேயே அவன் உணவளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். இப்போ அண்ணா யுஸ்தஜாபுல் இதாலிக்க, இவனுக்கு எப்படி அல்லாஹ் ஏற்றுக்குருவான்? இவன் துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்குறான்? பிரயாணத்தில் நெசந்தான், பிரயாணத்துலையும் அல்லாஹ் மறக்காமல் இருக்கிறான். சரிதான், மறக்காமல் இருக்கிற நீ போட்டுக்கிற சட்டை ஹராம, அடுத்தவன் சட்டையாக இருக்குத, களவாண்ட சட்டையாக இருக்குத, ஹராமான முறையில் சம்பாதிச்ச சட்டையாக இருக்குத, நீ சாப்பிட்ற உணவு ஹராமாக இருக்குத. அப்போ ஹராமான உணவில் நீ உண்டு கொண்டு, ஹராமான பணத்தை அருந்தி கொண்டு, ஹராமான ஆடைகளை அணிந்து கொண்டு எல்லாம் எல்லாம் ஏற்றுக்குருவானா? பிரயாணத்தில் ஏற்றுக்கொள்வான். இதனால் அடிபட்டு போயிடும். பிரயாணத்தில் இருந்து கூட இவனுடைய துவா ஏற்கப்படாது. ஹராமான உணவை சாப்பிட்டால் எத்தனை விஷயத்தை நம்ம அல்லாட்ட துவா செய்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நல்லா கேட்டோம், நல்லா தரல. நீங்கள் உங்களை கொஞ்சம் எடை போட்டு பார்க்கணுமா இல்லையா? நம்ம கரெக்டாக இருந்தோமா? நம்ம அல்லாட்ட கேட்டோமே, நம்ம ஹராம் இருக்குதா? தம்பி சொத்தை எடுத்துக்கிட்டோமா? அண்ணன் சொத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமா? அனாதை சொத்தை எடுத்துக்கிட்டோமா? வியாபாரத்தில் மோசடி செய்கிறோமா? அளவு நிறுவையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? களை வாங்குகிறோமா? ஹராமான பொருளை விற்கிறோமா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் இருந்துட்டு அப்புறம் அல்லா எப்படி அல்லா தருவான்? நம்ம எல்லா மனிதனுக்கும் பல தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் நிறைவேற வேண்டுமானால் ஹராம் இருக்கவே கூடாது. ஹராமான உணவில் வளர்த்த உடம்பை வைத்து கொண்டு அல்லாட்ட கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான பானத்தை அறிந்து கொண்டு அல்லாட்ட துவா செஞ்சீங்கன்னா அப்போ அல்லாஹ் நிறைய கருணையாளனாக இருக்கான். நம்ம நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க, நானும் 10 வருஷமாக கேட்டு பார்த்துட்டேன்,
உள்ள டீப்பாக கேட்டு பாருங்கள், உங்களோட கேட்டு பாருங்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்குரிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குதா? கண்டிப்பாக யோசித்து பார்த்தீங்கன்னா ஹராம் இருக்கும். ஹராமில் நம்ம சர்வ சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம், அதை பற்றி பயமற்று நம்ம நடந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீண்ட பிரயாணம் மேற்கொண்டு தலையெல்லாம் புழுதி படிந்து உடம்பெல்லாம் புழுதி படிந்து பரட்டையாக உள்ள நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறான். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியெல்லாம் அவனுக்கு இருக்கிறது. ஆனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் என்னென்னு கேட்டால், ஓ மத்அமு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபு ஹராம், அவன் அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசு ஹராம், அவன் போட்டிருக்கிற ஆடைகள் ஹராமாக இருக்கிறது. ஓ உதியபில் ஹராம், ஹராமை கொண்டே உணவளிக்கப்பட்டு திண்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ அண்ணா யுஸ்தஜாபுலி தாளிக்க, இவனுக்கு எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கிறவான், துவாவை எப்படி ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிக்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், ஹராம் என்னென்னு பிற நம்ம விளக்குவோம். நீங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, தெரியாத சில விஷயங்கள் வரும். ஹராம்னா தூரம் ஒடியாந்துடணும். நம்ம சம்பாதிக்கிறதுல அது முக்கியமான விஷயம் என்னது, அல்லாஹ் தடுத்த நெருங்கக்கூடாது. நமக்கு எத்தனை தேவைகள் இருக்கா இல்லை, அவன்கிட்ட போய் முறையிட போகிறோம். அவனுடைய கட்டளையை நீங்கள் மீறுவீங்க. அப்போ அவன் தரணும்னா உங்களுக்கு அடிமையாவன். அவனுடைய கட்டளை நீங்கள் நிறைவேற்றினதுனாங்க அவன் தருவான். நீங்கள் அவனுடைய எல்லா கட்டளையும் மீறிக்கிட்டு இறைவா எனக்கு கொடுன்னா, அப்போ உங்களுக்கு அவன் எஜமானா, நீங்கள் அவனுக்கு எஜமானா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஹராமான உணவுகளில் உள்ளவரை பயப்பட வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னு கேட்டால், நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாது. இது அந்த உணவில் முக்கியமாக விளங்கி ஹராம்னு தூக்கி எறிஞ்சிடணும். நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவும் அங்கீகரிக்கப்படாமல் போயிடும். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, புகாரில் 2059வது ஹதீஸில் இருக்கிறது, ஏத்தி அலன்னாசி ஜமானும், ஒரு காலம் வரும், லா யுபாலில் மரு மாஹத மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராம், நம்ம எடுத்துக்கொண்ட இந்த பொருள் ஹலாலா அல்லது ஹராமா என்பதை மனிதன் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி இருக்கலன்னு வழங்குது. ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள சஹாபாக்கள் மனிதர்களுடைய எத்தனை தான் தப்புகள் செஞ்சுருந்தாலும் ஹராம்னு விளங்கிடுவாங்க. ஹராமானதை ஒரு காலம் வரும்ன்றால் என்ன அர்த்தம், அந்த காலத்தில் அந்த நிலை வரலன்ற அர்த்தம் தான் அர்த்தம். ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும்னு கேட்டால், நம்ம சம்பாதிக்கக்கூடியது, நம்ம சாப்பிட்ற உணவு இது ஹலாலா ஹராமா, அதை வைப்பாக சாப்பிட்டு போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். அது ஹலால் ஹராமாங்கிற ஒரு பிரச்சனை இல்லைன்னு வந்துவிடும். அப்படியான ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த காலம் இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலம் நல்லா விளங்குறது. ஹலால் ஹராமை பற்றி தொழுகை நோன்பு எல்லாத்துலேயும் பேணுதலாக இருப்பான். ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் ஹராமான அவனுடைய செல்வங்கள் திரட்டுகிற வகையில் எக்கச்சக்கமான ஹராம் இருக்கும். ஆனால் தொழுகை நோன்பை பார்த்து ஹஜ்ஜி ஒரு உம்ரா விடுறதில்ல, ஹஜ்ஜி விடுறதில்ல, எல்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாம் செஞ்சு என்ன ஆகுறது, நீங்கள் ஹராமாக சம்பாதிக்கிறீங்களே, உங்களுடைய வருவாய் ஹராமாக இருக்குதே, அப்போ எதெல்லாம் ஹராம்னு நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு விளங்கும். அந்த மாதிரியான ஹராமான விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் அடிபட்டு போயிடும். இதை கவனத்தில் வச்சுக்கிறேன்னு பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹராமான விஷயத்தை சாப்பிட்றாங்க இல்லையா, பல வகையான ஹராமுகளை எல்லாம் சுட்டி காட்டி அதற்குரிய தண்டனைகளையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறான். 2வது சூறாவில் 174 175 வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் அருளிய வேதத்தை யார் மறைக்கிறார்களோ, அல்லாஹ் ஒரு வேதத்தை அருளிட்டான். இது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். நம்ம செஞ்சால் நமக்கு பொருந்தும். யூதர்கள் அன்றைக்கி வேதத்தை மறைச்சாங்க, அதுக்காக எல்லாம் இறக்கின வசனம். அது யூத மறைச்சா தான் தப்பு, நம்ம மறைச்சா தப்பு இல்லைன்னு வராது. அதே சில நம்ம செஞ்சாலும் அந்த குற்றம் தான் வரும். அப்போ இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் அருளிய வேதத்தை யார் மறைத்து விட்டு யஷ்தரூன பிஹி சமனன் கலீலா, அதை கொண்டு அற்பமான ஒரு கிரயத்தை மக்கள்கிட்ட பெற்றுக்கொள்கிறார்களோ, வேதத்தை மறைத்து தப்பான ஃபத்வா கொடுத்து தப்பான மார்க்கத்தை சொல்லி அதன் மூலம் சம்பாதிக்கிறது செய்கிறார்களோ, உலாயிக்கமா யக்குலுன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவங்க நெருப்பத்தான் சாப்பிடுகிறார்கள். நீங்கள் ஹராமான காரியத்தை செஞ்சு சம்பாரிச்சிங்க என்று சொன்னால் நீங்கள் சாப்பிட்றது சோறு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நெருப்பு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே போனால் தெரியாது, மறுமையெல்லாம் தெரிய வரும். நல்லா என்ன செய்கிறான், உலாயிக்கமா யக்குலுன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவங்க தங்களுடைய வயிறுகளில் உட்கொள்வது நெருப்பை தவிர வேறு இல்லை. ஒலாயு கல்லிமுஹமுல்லா, அவங்களோட அல்ல பேச மாட்டான். யௌமல் கியாம நாள் எல்லார்ட்டையும் பேச மாட்டான்னு வசதியாக போச்சு நினைக்கக்கூடாது. அல்ல பேச தப்பிச்சுக்கிறோண்டு கருணை பார்வையை பார்க்க மாட்டான், கருணையாக பேச மாட்டான், கோபமாக பேசுவான். அல்ல பேச மாட்டான்னு என்ன அர்த்தம், நம்மளே ஒருத்தர் பேச மாட்டேங்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் அன்பை பேச மாட்டேன்னு அர்த்தம்.
அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிப்போம், திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டுவோம். அந்த பேச்சு இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உலாயு கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, கியாம நாளில் உங்களோட அன்பாக பேச மாட்டான். எல்லாரும் அந்த கருணைக்காக ஏங்கி கொண்டிருப்போம். அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டானா, நம்மள்ட்ட பேச மாட்டானா, அந்த உரையாடலை கேட்க மாட்டோமான்னு இருக்கிற நேரத்தில் வந்து எல்லாத்தையும் எல்லாம் பேசுவான். இவங்கள்ட்ட பேச மாட்டான். ஹராமான உணவை உட்கொண்டார்கள் என்று சொன்னால் இவன் நரகத்தை தின்றுட்டு நெருப்பை தின்ட்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி உலாயு கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, கியாம நாளில் அவரோடு அல்லாஹ் பேச மாட்டான். உலாயு ஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொல்லி 2வது சூறாவில் 174வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து அந்த காலத்தில் எத்தீம்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. எத்தீம்டா யார்? சின்ன பையலை விட்டுட்டு தகப்பனார் இறந்துருவார். சின்ன பசங்களை விட்டுட்டு தகப்பனார் இறந்துருவார். அந்த தகப்பனுடைய சொத்துக்களை வந்து இந்த சின்ன பசங்களுக்கு நிர்வகிக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, சித்தப்பா, பெரியப்பா, தாய் மாமா, தாத்தா இவங்க பொறுப்பில் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சின்ன பையனுடைய சொத்தை வந்து சின்ன பையன் நிர்வாகம் பண்ண முடியுமா? நிர்வாகம் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வார்? பெரியப்பா வருவார், நான் பார்த்துக்கிறேன், பெரிய ஆளாகவே அவன் வளர்கிற வரைக்கும் என் கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படின்னு இவர் கார்டியனாக இருப்பார். அப்போ சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா இவங்கெல்லாம் கார்டியனாக இருந்து கொண்டு அனாதைகள் சொத்தை நிர்வகிக்கிறாங்க. நிர்வகிக்கும் பொழுது என்ன செய்யும்? மனசு திங்க தோணும். நிர்வகிக்கிறோம்ல, நம்ம நிர்வகிக்கிறோம், திண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது கேட்டால், அந்த அனாதைகளுடைய சொத்தையே சாப்பிடுவதற்கு தோணும். அது மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்கள்ட்ட உள்ள ஒரு அனாதைக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, அது மதிப்பு கம்மியான ஒரு வீடு, மதிப்பு அதிகமான வீடு. நமக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, அது மதிப்பு கம்மியான வீடு. இதுக்கு மேலே மாற்றி விட்டுறது. நான் தான் செஞ்ச 1 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுத்துட்டேனே, நீங்கள் கொடுத்த 1 ஏக்கரோட மதிப்பு என்ன, இந்த 1 ஏக்கர் மதிப்பு என்ன? நீ ஒரு கிரவுண்டு விட அனாதைக்கு இருக்கிறது, ஓன்ட்ட ஒரு கிரவுண்டு இருக்கிறது. என்ன செய்வான்? கணக்கு பண்ணி அனாதைக்கு அதை எழுதி வச்சுவிட்டு இதை இவர் எழுதிக்கிடுவார். ஏன்னா இது மெயின் ரோட்டில் இருக்கும், இது அதிக மதிப்புள்ளதாக இருக்கும். அதிக மதிப்பு உள்ளதை தனக்கு எழுதி கொண்டு அதிக மதிப்பில்லாத வந்து அனாதை பேரில் மாற்றி விட்டுறது. இப்படிலாம் அதை சொல்லி காட்டுறான்ல. வாத்துல் எத்தாமல் அம்பாலகம், அனாதைகளிடத்தில் அவங்களுடைய செல்வங்களை முறையாக ஒப்படைச்சிருங்க. நீங்கள் நிர்வாகியாக தான் இருக்கிறீங்க, தகப்பன் இறந்துட்டாங்கிறதுனால அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட வந்திருக்கிறது. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுடைய பொருள்களை ஒப்படைத்து விடுங்கள். வலா தத்தபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிபி, உங்கள்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பொருளுக்காக அனாதையுடைய நல்ல பொருளை மாற்றி விடாதீர்கள். உங்கள்கிட்ட உள்ளது மட்டமானது, அனாதைகிட்ட இருந்தது கொஞ்சம் உயர்வானது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுறக்கூடாது. அவன் பொருளை எடுத்து நான் மாற்றிக்கிட்டேன், 2 ஏக்கர் 2 ஏக்கர் கொடுத்துட்டாங்க, ஒரு கிரவுண்டுக்கு ஒரு கிணறு கொடுத்துட்டேன்னு சொல்லி தனக்குத்தானே ஹலாலாக்குறான். அல்லாஹ் பயப்பட மாட்டேங்கிறான். அதனுடைய மதிப்பு என்ன, இதனுடைய மதிப்பு என்ன, இப்படி எடுக்கிறோம், இது ஹலால் அல்லாஹ் கேட்க மாட்டானான்னு பயம் இல்லாமல் செய்கிறாங்க. உலா தகுழு அம்பாலகும் இல்லை அம்பாலிக்கும், அவங்க பொருளோடு சேர்த்து உங்கள் பொருளையும் சேர்த்து சாப்பிட்றது. சாப்பிடும் பொழுது அனாதையுடைய பணத்தில் இருந்தே சோத்தாக்கி எல்லாத்தையும் திங்கிறது. அனாதையுடைய சொத்தில் இருந்து என்ன செய்கிறது? அனாதைக்கு உள்ள விவசாய நிலத்திலிருந்து நெல் மூட்டை வந்து இறங்கியிருக்கும், அதை இவங்க எல்லாரும் சேர்ந்து திங்கிறது. அவன் பொருளை தனியாக பாதுகாத்து வச்சு கொடுக்காம என்ன செய்கிறது? அப்படி சாப்பிடுவது. இன்னஹூக்கான ஹூபன் கபீரா, இது ஒரு பெரிய அநியாயமானது என்று சொல்லிவிட்டு, இது 4:2 சொல்லிவிட்டு 4வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யாக்குலூன அம்பாலல் யதாமா ஸுல்மன், அநியாயமான முறையில் அனாதைகள் சொத்தை எவன் சாப்பிடுகிறானோ, இன்னமா யாக்குலூன ஃபி புத்தூனிஹிம் நாரா, அவங்க தாங்கள் வயிற்றுக்குள்ளே நரக நெருப்பை சாப்பிடுகிறார்கள். இலக்கியமாக சொல்ல, நெருப்பெல்லாம் அவன் சாப்பிடல, சோத்தை தான் சாப்பிட்றான், நரகத்துக்கு போவான் என்பதை ஒரு இலக்கியமாக சொல்கிறது. இவன் போய் சென்றடைகிற இடம் நரகம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி இவன் நரகத்தை தான் திங்கிறான், இவன் நெருப்பை தான் திங்கிறான். இன்னமா யாக்குலூன ஃபி புத்தூனிஹிம் நாரா, தங்கள் வயிறுகளிலே நெருப்பைத்தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். யஸ்லௌன ஸஈரா, நாளைக்கு நரக நெருப்பிலே கருகுவார்கள், எரிந்து போவார்கள் அப்படின்னு 4:10 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் என்ன வருதுன்னுட்டா ஹராமா, இதெல்லாம் ஹராம் தானே. ஹராம்னு சொன்னால் இன்னென்னது திங்காதுன்னு வர்றது மட்டும் ஹராம் கிடையாது. அடுத்தவன் சொத்து ஹராம், முக்கியமான விஷயம். அனாதை சொத்து ஹராம். எதெல்லாம் நீங்கள் அடுத்தவன் சொத்தை சாப்பிட்றது ஹராம் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் ஹராமை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்றது நெருப்பை தான் சாப்பிட்றீங்க, நரகத்தை நுழைவீங்க. அப்போ எப்படி நம்ம பிறருடைய சொத்துக்களில் நம்ம ஆசைப்படுறது? ஆசைப்படாமல் நம்ம இருக்கிறோமா? ஒரு ஜான் பக்கத்து வீட்டு பங்காளி இடமா இருந்தால் எப்படியாவது அமுக்கிக்கிட்டு ஒரு செவத்தை நவட்டி வச்சிடுறோமா இல்லையா? ஒரு பங்கு விரிக்கும் போது என்ன செய்வான்? அங்கிட்ட உள்ள இடத்துலேருந்து ஒரு ஜானை நவட்டி செவத்தை வச்சு விட்ருவான். ஆனால் அதை அப்படி சொத்தான யார் கேட்க போகிறான்னு சொல்லி அங்கே உள்ள பலவீனர்களாக இருந்தார்கள்னா அவங்க சொத்தை வந்து இவனுடைய சொத்தாக மாற்றி கொள்கிறான். அப்போ நீ அடுத்தவன் சொத்தை இப்படி திண்டாயானால் அது நெருப்பைத்தான் சாப்பிடுகிறான்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து பொதுவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 4வது சூறாவில் 30வது வசனத்தில், யாய் உள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தகுழு அம்பாலக்கும் பயனக்கும் பாத்திலை, உங்களுக்கு மத்தியில் பொருள் செல்வங்களை
தப்பான முறையில் சாப்பிட்டு விடாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சாப்பிட்றது வந்து தவறான முறையில் சாப்பிடக்கூடாது. இல்லா அந்த கூண திஜாரத்தை நான் தராது மின்கும், மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்ட வியாபாரத்தின் மூலமாகவே தவிர வேறு வழியில் அடுத்தவன் சொத்து தின்றாதீங்க. வியாபாரம் காசை கொடுத்து வாங்கினா அவன் சொத்து கிடையாது. இந்த பொருளை வச்சுருக்கிறான், இது நான் ஆசைப்பட்றேன், இதுக்குள்ளே ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டேன், இது தப்பு கிடையாது. ஆசைப்படுறேன் நானாக எடுத்துக்கிட்டேன்னா தப்பு. அப்போ அடுத்தவனுடைய பொருளை நீங்கள் சாப்பிட்றாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒமையப்பால் தாலிக்க உதுவானன், வரம்பு மீறி யார் இந்த காரியத்தை செய்கிறாரோ இப்போ சௌப நுசுலிகினாரா, அவனை வந்து நரகத்தில் நம்ம கருக வைப்போம், எரிப்போம், நரகத்தில் போட்டு அவனை எரிப்போம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 4வது சூறாவில் 30வது வசனத்தில். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கு. ஹராமான விஷயம் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் ஹலாலாக்கினான். ஹலாலாக்கின அல்லாஹ் வந்து சிலதை ஹராமாகவும் ஆக்கியிருக்கிறான். எதெல்லாம் ஹராம் என்று ஆக்கியிருக்கிறானோ அதிலிருந்து விலகாமல் நம்ம உணவாக இருந்தாலும், உணவுக்கு மட்டுமல்லது, உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, உறைவிடமாக இருந்தாலும் சரி, ஹராம் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அதுக்கு பரிசு நரகம். எப்படி நம்ம தொழுவாட்டி நரகத்தில் போட்டுருவான்னு பயந்து தொழுகிறோம்ல, நோன்பு வைக்காட்டி நரகத்தில் போடுவான்னு நோன்பு வைக்கிறோம்ல, ஜக்காத்து கொடுக்காட்டி நரகத்தில் போடுவான்னு பயந்து ஜக்காத்து கொடுக்குறோம்ல, ஹஜ்ஜு கடமையாகி அதை செய்யாமல் இருந்தால் கேள்வி கேட்பான்னு பயந்து ஹஜ்ஜுக்கு போகிறோம்ல. அப்போ நரகத்துக்கு பயந்தானே மட்டும் செய்கிறீங்க. அப்போ இதுக்கு நரகம் இருக்க, இதை பற்றி ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை திங்கிறதுக்கு நரகத்தில் சேர்க்குமே, நரகத்தில் நம்ம கருக செய்வோம் நல்லா சொல்கிறானே. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்குன்னா ஹராமான விஷயங்கள் தடுக்கப்பட்டுச்சுன்னா தூக்கி எறிஞ்சு தொட்டே பார்க்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் என்ன செய்யணும், நம்ம இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஆற்றிய உரை எது? ஹஜ்ஜத்துல் விதா. அதெல்லாம் தெரிஞ்சு இறுதி பேருரைன்னு வழங்கி வச்சுருக்கோம்ல. அந்த இறுதி பேருரையில் அவங்க என்ன சொன்னாங்க? இன்ன திமாக்கும் வ அம்பாலக்கும் வ ஆராலக்கும் ஹராமுன், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய மான மரியாதைகள், உங்களுடைய உயிர்கள், இது எல்லாமே ஹராம். உங்கள் பணம் அவனுக்கு ஹராம், உங்கள் உயிர் அவனுக்கு ஹராம், உங்கள் மானம் அவனுக்கு ஹராம். எந்த மாதிரி ஹராம்ங்கிறாங்கன்னா ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா பி பலதிக்கும் ஹாதா பி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த புனித மண்ணில், மக்காங்கிற இந்த புனித மண்ணில், இந்த புனித மாதத்தில், இந்த புனித நாளில் எப்படி இவை புனிதமாக பேணப்படுகிறது அந்த மாதிரி நீங்கள் பிறருடைய சொத்துக்கள் புனிதமானவன்னு கருது நம்ம எடுக்கக்கூடாது, அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற விளங்கி கொள்ளணும்ன்ற சொல்ல அந்த அறிவுரை. அதுதான் சொல்கிற கடைசி அறிவுரை அதுதான். நபிகள் நாயகம் செஞ்ச கடைசி பயானம் என்னன்னு கேட்டால், அடுத்தவனுடைய மானம் மரியாதை செல்வங்கள் நமக்கு வேண்டாம், அது ரொம்ப புனிதமானவை. எப்படி புனிதமானவை? மக்கா எப்படி புனிதமானதோ அந்த மாதிரி ஒரு புனித பொருளாக கருதணும். இது அடுத்தவன் சொத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு புனிதமான பொருளில் கை வைக்க பயப்படுவீங்கல்ல, அப்படி பயப்படணும். இது அடுத்தவனுக்கு சொந்தமான வீடுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் காபத்துல்லாவில் போய் ஏதாவது நோண்டுவதற்கு பயப்படுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி பயப்படணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு வழங்க வேண்டிய அடிப்படை என்னன்னு கேட்டால், உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்கு ஹலால். அல்லாஹ் சில விஷயங்களை ஹராமாக ஆக்கியிருக்கிறான். அந்த பட்டியல் நான் பிறகு சொல்ல போகிறோம். அந்த எந்த ஹராம் என்று உங்களுக்கு தெரிய வருகிறதோ அந்த விஷயத்திலிருந்து தூரமாக நம்ம விலகி நிற்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்ம சென்றடைகிற இடம் நரகமாக மாறிவிடும். இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த உணவு மட்டுமல்ல, உணவு, உடை, உறைவிடம், மூணுக்குமே சேர்த்த சில அடிப்படையான விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைய தினத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.